ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சண்டை ஆக்சுவலாக விஜய் பார்வதி சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க, கமருதீன் சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க, எஃப்ஜே சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் எஃப்ஜே வந்துட்டு சபரி கூட சண்டை போட்டதை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நடந்துச்சு. கெமி சபரி கூட சண்டை போட்டது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நடந்துச்சு. எஃப்ஜே கனி கூட சண்டை போட்டது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நடந்துச்சு. எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பிரஜனுக்கும் சபரிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கமருதீன் டீம், அதாவது கானாவினர் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். பாலை எறிகிறாங்க, ஒருத்தங்க மேலே பட்டு மேலே பறக்குது. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும் பாருங்கள். இந்த சைடு வெறும் சபரி மட்டும் தான் அடிக்கிறாப்புல, வேறு வழி கிடையாது. ஏன்னா சபரி மட்டும் டம்மு டிம்முன்னு விழுகுது. கனி நான் செத்தம் அப்படின்ற மாதிரி வலிக்குது. சுபிக்ஷா மட்டும் வாயை திறக்கலாம்னா அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப கொலவரி மாதிரி அடிக்கிறாங்க. இதில் வந்துட்டு அவர் திரும்ப வந்து அடிக்கும்போது ஏதோ பல்ல கடிச்சு அடிச்சிட்டாரான், நாக்கை கடிச்சிட்டு. அதை வந்துட்டு இதுவாக பேசுகிறாரு. பிரஜன் வந்து சண்டை போகிறாரு, ரிவெஞ்ச் எடுக்காத, என்ன வந்து நாக்கை கடிச்சிட்டு எடுக்கிற அப்படின்னு. நான் அப்படி பண்ண வேலை, ரிவெஞ்சுன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்றார் அவர் தேவையில்லாமல் பேசிட்டார். அதுக்கப்புறம் அமுச்சு விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சுன்னு அமுச்சு விட்டாங்க. பிரஜன் என்ன பண்ணுறாரு, கமருதனை கூப்பிட்டுட்டு நீ யாருன்னு காமிடாமா. என்ன நடக்குது என்னமோ அதுக்கு முன்னாடி அவர் காமிக்காமல் இருக்கிற மாதிரியும். ஏற்கனவே வஞ்சகத்தில் தான் வந்துட்டு அவ்வளோ காண்டை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க பாலை. கொஞ்சம் கூட அங்கே கனி ஒரு லேடி, சுபிக்ஷா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதில் வேறு கனிக்கு வேறு கண்ணில் அடிபட்டுருச்சு. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆனால் பிரஜன் அதையும் வந்து சாண்ட்ரா கேட்காம கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கண்டஸ்டமராக இருக்காங்க. அவர் அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ராஜாங்க டாஸ்க் மாதிரி இல்லை. என்னத்த சொல்கிறது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் வரும்போது பிரஜன் இப்படி இருப்பான்னு நினச்ச கூட பார்க்கல. ஆனால் பிரஜன் நம்ம எல்லாருமே ஏமாத்துற மாதிரி தான் ஒரு சில வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. பிரஜனை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி பிரஜன் வர்சஸ் சபரி, இந்த ரெண்டு பேரில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.